ஹாய் ஹலோ வெல்கம் டு கலெக்ட் அண்ட் கிரியேட். என்கிட்ட ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோன் இருக்குது. அதில் ப்ளூடூத் கனெக்ட் ஆகுது, பட் அதோட அவுட்புட் ஸ்பீக்கரில் சவுண்டே கேட்க மாட்டேங்குது. ஸோ இப்போ அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் என்ன ப்ராப்ளம், அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை கலட்டிட்டேன். இப்போ அந்த ரைட்டு லெஃப்ட் ரெண்டு ஸ்பீக்கரையும் நான் டீசால்டர் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ரெண்டு ஸ்பீக்கரும் ஃபஸ்ட்டு நல்ல குட் கண்டிஷனில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். இப்போ அந்த ரெண்டு ஸ்பீக்கரும் எப்படி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கான்னு செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட மல்டிமீட்டர் இருந்தால் மல்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. மல்டிமீட்டரை ரெசிஸ்டன்ஸ் மோடில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த ரெண்டு ப்ரோபையும் ஒரு ஸ்பீக்கரோட ரெண்டு டெர்மினலோட கனெக்ட் பண்ணுங்கள். அப்படி கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ரொம்ப லோவாக காமிக்கணும். அப்படி இல்லாமல் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ரொம்ப மெகா ஓம்ஸில் காமிச்சிச்சுன்னா அந்த ஸ்பீக்கர் ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லைன்னு அர்த்தம். இப்போ நான் பாருங்கள், எனக்கு மெகா ஓம்ஸில் காமிக்குது. அப்படின்ற பட்சத்தில் எனக்கு இப்போ இந்த ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலை. அதே மாதிரி தான் எனக்கு ரெண்டு ஸ்பீக்கருமே ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இன்னொரு இயர்ஃபோன் இந்த ஜாக் வச்ச மாதிரி இருக்கும்ல, நார்மல் இயர்ஃபோன், அதில் ஸ்பீக்கரை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ செக் பண்ணும்போது எனக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ரொம்ப லோவாக காமிக்கணும். அப்போ தான் அந்த ஸ்பீக்கர் குட் கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ அதே மாதிரி எனக்கு இப்போ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இப்போ 25 ஓம் தான் காமிக்குது. ஸோ இந்த ஸ்பீக்கர் நல்லா ஒர்க் ஆகுது. ஓகே, இந்த ஸ்பீக்கரை அந்த ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் ரிப்பேர் ஆன ப்ளூடூத் ஸ்பீக்கரை உங்கள்கிட்ட சால்ட்ரிங் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் வீட்டிலே ஈஸியாக சரி பண்ணிடலாம். ஓகே, இப்போ அந்த போர்டு எப்படி இருந்துச்சோ இருந்த மாதிரி அசெம்பிள் பண்ணிடலாம். இதில் அந்த ரைட்டு லெஃப்ட் ஸ்பீக்கர் வயர்ஸ் ரெண்டும் வெளியில் வருதுல்ல, அதில் கேப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போது டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இப்போ நான் அதில் க்ளூவை உள்ளே அடைச்சிட்டு இந்த வயரை நல்லா ஒட்டிடுறேன். அப்போ தான் ஆடும்போது டிஸ்கனெக்ட் ஆகாமல் இருக்கும். ஓகே, இப்போ ஃபைனலாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஏதாச்சும் டவுட்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.